அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 22/6/2026 ஆனி மாதத்தின் 8ஆம் நாள் திங்கட்கிழமையில் ஆனி உத்திர தரிசனம் மற்றும் ஆனி அஷ்டமி நாள். இந்த நாளில் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நிச்சயமாக நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த ஆணி திருமஞ்சன நாளில் தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்த மரத்தடியில் உபதேசம் செய்து முக்தி அளித்த நன்னாளாக கருதப்படுது. மாணிக்க வாசகர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். திருவாசகம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது மாணிக்க வாசகர் தான். சிவபெருமான் வழிபாடு அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது திருவாசகம் தான். இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்ற இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதற்கு நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது குருந்த மரத்திலிருந்து பெறக்கூடிய பழம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம நார்த்தங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி இருக்கும். இல்லை எலுமிச்சங்காயை கொஞ்சம் பெருசாக காட்டு எலுமிச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி இருக்கும். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு குருந்த மரம் எங்கள் பகுதியில் இல்லை, நான் நர்சரி கார்டனில் போய் கூட கேட்டேன், எனக்கு குருந்த மரத்தோட பழங்கள் அதாவது காட்டு எலுமிச்சை பழம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க சாதாரண எலுமிச்சை, ஏன்னா கனிகளிலே தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய பழம்தான் இந்த எலுமிச்சை. இந்த எலுமிச்சையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபெருமான் அல்லது நீங்கள் பானலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்கத்தின் முன் அமர்ந்து பிரசாதமாக பாலும் அவலும் பொரியும் வச்சு, அது மாதிரி வில்வ இலைகள் கிடைத்தால் வில்வ இலைகளை கையில் எடுத்துக்கிட்டு வில்வ இலையை முதல்ல சிவபெருமான் முன்னாடி வேண்டி வில்வ இலையை சிவபெருமானுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்துட்டு இந்த தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சங்கனி, குருந்த மரத்தின் பழம் கிடைச்சா குருந்த மரத்தின் பழத்தை வச்சுக்கோங்க, கிடைக்காத பட்சத்தில் இந்த எலுமிச்சங்கனி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சங்கனியை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு உள்ளங்கையை நீங்கள் நல்லா டைட்டாக மூடிட்டு மனதார சிவபெருமானை நினச்சி உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்கள் எதுவுமே தெரியலையா, ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனியை ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் ஆணி திருமஞ்சன நாளில் காலையிலேருந்து இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ நாளும் செய்துக்கலாங்க. இந்த எலுமிச்சங்கனியை 30 நாள் கழித்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. 30 நாள் கழித்து ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க, தவறு கிடையாதுன்னா தவறு கிடையாது, அப்புறப்படுத்திடலாம். அந்த பழத்தை நீங்கள் அப்புறப்படுத்தும் போது அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பழம் அழுகி இருந்தால் தவறாமல், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறவங்க அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். அழுகிருச்சு அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. உங்கள் ராசிக்கேற்ற உங்கள் குலதெய்வத்திற்கேற்ற உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதை நீங்கள் செய்தாலே போதுங்க, பயப்பட தேவை கிடையாது. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.